த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்ற கோட் தளபதி விஜய் அவங்க நடிச்சிருந்தாங்க. வெங்கட் பிரபு இயக்கத்தில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன்னிங் ஆகிட்டு இருக்குது. முதல் நாள் 126 கோடிகள் வசூல் செஞ்சு வந்துட்டு இருக்கிற இந்த நிலைமையில் அந்த படத்தில் மறைந்த முன்னாள் தேமுதிக தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த். ஸோ அவரோட கேமியோ ரோல் வந்தது வந்து ஒட்டுமொத்த தேட்டருமே வந்து சும்மா பிளாஸ்டாக கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து என்னால் பார்க்க முடியல. முக்கியமாக நான் கோட் படத்தை இப்போ வரைக்கும் பார்க்கல. பட் இருந்தாலும் அந்த படத்தில் அப்பாவோட காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா சமூக ஊடகங்கள் மூலமாக வந்து எனக்கு அனுப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து மக்கள் எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க அப்படின்றத வந்து அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப புல்லரிக்குது அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா, விஜயகாந்தனோட மகன் விஜய பிரபாகரன் வந்து ரொம்ப கண்கலங்கி நிகழ்ச்சியாக சொல்லியிருக்கிறாரு. முக்கியமாக இது எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மதுரை அவனியாபுரம் அருகே உள்ள அயன் பாப்பக்குடி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து அரசு பள்ளிக்கு வழங்குவதற்காக விஜய பிரபாகரன் வந்து ஒரு நலத்திட்டங்கள் உதவி வழங்குவதற்காக தான் வந்து அங்கே வந்திருந்தாரு. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவ மாணவிகளோட சேர்ந்து ஒட்டுமொத்தமாக கீழே வந்து எல்லாமே புகைப்படம்லாம் எடுத்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து வந்து ரிலேட்டடாக நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. அதில் வந்து ஒரு சில பதில்கள் அவரே சொல்லியிருந்தாரு. அதாவது மாணவர்களிடம் பேசிய போது ஒரு பதில் என்ன அப்படின்னா, நான் பள்ளியில் வந்து 5ஆம் படிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது புதிய துவங்கப்பட்ட ஒரு பள்ளி அப்படின்ற ஒரு அடிப்படையில் வசதியெல்லாம் வந்து இல்லாமல் இருந்துச்சு. அடுத்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் 6ஆம் வகுப்பு போனேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மின்விசிறிகள் அப்புறம் வந்து கணினி அப்படின்ற ஒரு அடிப்படை பொருட்கள் வந்தது. அவற்றில் வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அப்படின்ற ஒரு பேர் இருந்துச்சு. அது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற மற்ற பள்ளிகளுக்கு வந்து கேம்பிற்காக நான் போகும்போதும் அங்கே வந்து உள்ள பொருட்களும் வந்து விஜயகாந்தோட பெயர் இருக்கும். அந்த பாடத்தில் விளையாட்டு போட்டியில் 1ஆம் 2வது வருபவர்கள் வந்து பரிசு வழங்குவாங்க. ஸோ அப்படிலாம் வந்து பார்க்கும்போது இதெல்லாமே வந்து உங்கள் ஊக்குவிப்பதற்காகவே வந்து தானே வந்து தவிர வேறு என்ற ஏற்றத்தாழ்வும் உருவாக்கக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் தான். உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் நான் அண்ணா உங்களுக்காக இருக்கிறேன், நான் நிச்சயம் உதவி செய்வேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியோட கொடி சர்ச்சையை பற்றி கேட்டிருக்கிறாங்க. அது வந்து அதுக்கும் பதில் அளிச்சிருக்காரு. பல தடைகள் எல்லாம் தாண்டி பல அவமானங்கள் எல்லாமே தாண்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக கொடி வந்து இன்னைக்கு பறந்துகிட்டு இருக்குது. ஸோ அப்படின்றத பட்சத்தில் வந்து எங்களுக்கு என்னென்ன கொடுமைகள் நடந்ததோ வந்து அதெல்லாம் விஜய் அண்ணனுக்கு தெரியும். அரசியலும் இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ இதுலேயும் அவர் பயங்கரமாக வருவார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு.